வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த குட்டி கதையில ஒரு அரசியல்வாதி ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போனாருங்களாம். அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சியா அவர் மேடையில ஏறி பேச ஆரம்பிச்சாருங்களாம். அங்க இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அத்தனை பேர்களும் எங்கெங்கயோ எதையோ பார்த்துக்கிட்டு யார் யார்கிட்டயும் பேசிக்கிட்டு ஏதோ செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனா ஒருத்தர் மட்டும் இவர் பேசுறத உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தாருங்களாம், கண்ணை கூட இமைக்காம. அரசியல்வாதி நினைச்சாருங்களாம், இவர் ஒருத்தராவது நம்ம பேச்சை கேட்கிறாரேன்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாருங்களாம். கடைசி அவருடைய பேச்சை முடிச்சிட்டாருங்களாம். முடிச்ச உடனே அவர் போய் ஒரு சேர்ல உட்காந்துட்டாருங்களாம். இங்க மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இவர் பேச்ச உன்னிப்பா கவனிச்சாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவர் நேரா போய் வார்டன் காதுல ஏதோ ஒண்ணு சொன்னாருங்களாம். சொல்லி முடிச்சுட்டு அவர் போயிட்டாருங்களாம். இந்த அரசியல்வாதிக்கு ஒரே சந்தோஷமா, தன்னுடைய பேச்சை பத்தி தன்னை பத்தி தான் ஏதோ சொல்லி இருக்கிறாரு, அவசியம் அந்த வார்டனை கூப்பிட்டு கேட்டுடணும். நேரா போய் அந்த வார்டன் கிட்ட கேட்டாருங்களாம், தம்பி இவர் என்ன உங்ககிட்ட காதுல சொன்னாரு, என்னை பத்தி ஏதாவது புகழ்ந்து பேசினாருங்களா அப்படின்னு கேட்டாருங்களாம். அதுக்கு அந்த வார்டன் ரொம்ப தயக்கமா தலையெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டு சொன்னாருங்களாம், என்ன கொடுமைங்க சாமி, இவெல்லாம் வெளியே இருக்கிறான், நான்லாம் உள்ள இருக்கிறேன்னு சொன்னாரு சார்னு தயக்கமா சொன்னாருங்களாம். என்னங்க, உங்க எல்லாருக்கும் இந்த குட்டி சிரிப்பு கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி சிரிப்பு கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.